ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் 12 அட்டவணை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் வரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் பெயர் மற்றும் எல்லைகள். சரியா? அந்த காலத்தில் குச்சி, இப்போ ஒன்றுக்கு வந்து நீங்கள் குச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் வந்து எல்லையெல்லாம் எதை வச்சு அளப்பாங்கன்னா ஸ்டிக்கு வச்சு தான் அளப்பாங்க. அப்போ எதோட எல்லைகள்னால் மாநிலம் யூனியன் பிரதேசத்தோட எல்லைகளை வந்து குச்சி வச்சு அளக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லுது. ஓகேவா? ரெண்டாவது என்னென்னா சம்பளத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? யாரோட சம்பளம்னா மாநிலங்களவை, மக்களவை, குடியரசுத் தலைவர் எல்லாரோடைய சம்பளத்தை பற்றி சொல்கிறதும் இந்த ரெண்டாவது அட்டவணை தான். சரியா? அதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சிங்கன்னா அந்த ரெண்டு வந்து கோல்டன் டக்கு மாதிரி வரைஞ்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் டக்கு சம்பளம்னாலே நம்மளுக்கு கோல்டன் தர வாத்து மாதிரி தருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மூணாவது என்னென்னா பதவி பிரமாணம். இப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாருமே பதவி பிரமாணம் வந்து எங்கே வச்சு பண்ணுவாங்க? நெஞ்சில் கை வச்சு தான் பண்ணுவாங்க, ஹார்ட் பீட்டில் வச்சு. அப்போ 3 அதை ஹார்ட் இப்படி கொஞ்சம் வளைச்சி போட்ட மாதிரி போட்டுக்கோங்க, 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ மூணாவது அட்டவணைனாலே பதவி பிரமாணம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்னா 4வது அட்டவணை பார்க்க போகிறோம். 4வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேர் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சேர் போட்டு வச்சுருப்பாங்க. எத்தனை எண்ணிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ 4 நாளே உங்களுக்கு என்ன வரும்னா ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கை. ராஜாவுக்கு சேர் போடணும் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா 5வது அட்டவணை பார்க்கலாம். பழங்குடியினர் அட்டவணை பகுதி தான் 5வதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பழங்குடியினர்கள் வந்து எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க, 5க்கு அஞ்ச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து காட்டில் தான் இருப்பாங்க, அதனால் அவங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6வது அட்டவணை பார்க்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யாரோட ஏடிஎம். இது ஏடிஎம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். யாரோட ஏடிஎம் வச்சுக்கோங்க. 6க்கு யாருன்னு வச்சுக்கோங்க. யாரோட ஏடிஎம் மாநிலங்கள்னு கேட்டாங்கன்னா ஏன்னா அஸ்ஸாம் அவங்கள பற்றி சொல்கிறது, அவங்களோட அட்டவணை பகுதி. டி அப்படிங்கிறது திரிபுராவோ, எம்னா மேகாலயா, இவங்களோட அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி தான் 6வது அட்டவணை. இவங்களுக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் கேட்டகரியில் இவங்க வச்சுருக்காங்க. இந்த மாநிலத்தை தான் ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 7வது அட்டவணை பார்க்கலாம். 7வது அட்டவணை வந்து அதிகார பகிர்வு. சரியா? 7.5 சனி நம்மளை விட்டு வந்துட்டு போனாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் பதவி நம்ம கைக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 7.5ன்னு வச்சுக்கோங்க. 7.5 சனி நம்மளை விட்டு போயிட்டுனாலே ஒரு அதிகாரம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 8வது அட்டவணை பார்க்கலாம். 8 திக்கும் மொழிகள் வந்து பரவி இருக்குது. நம்ம இந்தியாவில் 8 திக்கும் மொழிகள் இருக்குது. அப்போ 8நாளே என்னது அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. அலுவலக மொழி மொத்தம் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எத்தனை இருந்துச்சுன்னா 14 மொழிகள் இருந்தது. அப்புறம் ஒவ்வொன்றா சேர்ந்துட்டு அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். எப்படி ஒவ்வொரு மொழியும் எந்த ஆர்டிக்கல் படி உள்ளே இணைச்சாங்கன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு 9வது அட்டவணை பார்க்கலாம். நிலச்சீர்திருத்த சட்டம், ஜமீன்தாரி சட்டம். சரியா? ஓகேவா? 9வது அட்டவணை வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நயனுக்கு வந்து நீங்கள் நயந்துன்னு வச்சுக்கோங்க. முன்காலத்தில் நயந்து பேசி எதையாவது வாங்கிடுவாங்களா, அதேமாதிரி ஜமீன்தாரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நயந்து பேசி நிலத்தை ஃபுல்லாக வாங்கியிருப்பாங்க முன்னாடி காலத்தில். அப்படி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 9வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா நிலச்சீர்திருத்த சட்டத்தை பற்றி சொல்லுது. அது ஜமீன்தாரி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுபடி தான் 9வது அட்டவணை. அப்போ வந்து நீங்கள் இப்படி நான் வச்சுக்கலாம். ஜமீன்தாரர்கள்லாம் நயந்து பேசி நம்மகிட்ட இருக்க நிலத்தெல்லாம் அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 10வது அட்டவணை பார்க்கலாம். 10வது அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னா கட்சி தாவல் தடைச்சட்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது வந்து 1ங்கிறத வந்து பேட்டுன்னு வச்சுக்கோங்க, 0ங்கிறத பால்னு வச்சுக்கோங்க. 1 பேட்டை வாங்கு இல்லைன்னா பாலை வாங்கு, கட்சி தாவக்கூடாது, அது இதுன்னு தாவக்கூடாது அப்படி நான் வச்சுக்கேன். நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போ கட்சி தாவல் தடை சட்டம்னால எதுனா பேட் அண்ட் பால்னு உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அப்போ 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 11வது அட்டவணை பார்க்கலாம். கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது தான் 11வது அட்டவணை. ஒரு ஊரில் ஒரே ஒரு கிராமம் இருக்கும், அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு கிராமம் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அப்போது 11 நாளே கிராம பஞ்சாயத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 12வது அட்டவணை எதை பற்றி சொல்கிறோம் நகராட்சி. 12ஆம் கிளாஸ் நம்ம முடித்தாலே நகரத்துக்கு படிக்க போயிடுவோம். ஓகேவா? அப்போ 12ஆம் கிளாஸ் முடித்தாலே எங்கே படிக்க போயிடுவோம்னா நகரத்துக்கு படிக்க போயிடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு புரியுதா? நான் சொன்னது திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.